ஏதோ அந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன். மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவேன். எனக்கு போலீஸுக்காரனும் பிடிக்காது. இந்த நாட்டில் 1ஆம் நம்பர் ஐயோக்கியனால காவல்துறை தான். காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டு மக்களை எவனும் தொட முடியாது. நம்ம அனுமதி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா? அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு, அவரு கேவலமா பேசினார். அதெல்லாம் சொன்னேன்னா நீதிபதியை செத்து போயிடுவார். அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. நீதித்துறையே கேவலமா போச்சு. 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு. என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல. பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் சொல்லிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை தடுத்தே நிறுத்த முடியாது. நான் ஏற்கனவே பதிவும் போட்டேன். என்ன போட்டேன் தெரியுமா? அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம், நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். காவல்துறை அதிகாரிகள் ஏதோ கவர்மெண்ட் பணம்ன்றீங்க, மக்களுடைய வரி பணம். ஸ்டாலினுக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்க நீங்க பூரா எங்களுக்கு தான் வேலைக்காரன். ஸ்டாலினே எங்களுக்கு தான் வேலைக்காரன். தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்கான் பாத்தீங்களா, அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, வந்தேரிகள் போனவன் எல்லா பேருமே என்னுடைய வேலைக்காரன். நான் போய் அவனை தேடவே மாட்டேன். அவன்கிட்ட ஒரே வார்த்தை கேட்பேன், எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுறா, இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது நீதிபதியாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், மக்களுடைய வேலைக்காரனா முதல்ல வேலையை பாருங்க. ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. திராவிடம் என்பது ஆபத்து. திராவிடத்தை இந்த 2026 களை எடுப்போம்.